ஹalleluya ஹalleluya. சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். கர்த்தர் உன்னை நித்தமும்
இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, இந்த உலகத்திலுமே போல யாரும் இல்லை என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு பாட்டு தான். ஆனால் யாரும் சரியாக கைத்தட்ட மாட்டீங்க, சரியாக பாட மாட்டீங்க. அதனால் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நல்ல உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆமென். இவ்வளோ காலையில் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் பணத்தை தேடி, பொருளை தேடி, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடி மக்கள் போகும்போது ஆண்டவரை தேடி வர அந்த ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென்.
அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நம்ம எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணணும், அவரை நம்ம கொண்டாடணும் இல்லையா? சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நெறிந்து போன நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர். நமக்குள் ஆவியானவர் இருக்கும் பொழுது, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் பொழுது, நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கும்படி, ஆமென், நமக்குள் ஒரு வெளிச்சம் உதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறாரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. என்னை தப்புவித்து என்னை தாங்கியே என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் எண்ணில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவிக்கிறவர், உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன் கூடவே இருக்கிறேன். தேங்க்யூ.
என்னை தப்புவித்து என்னை நடத்துகிற கர்த்தர். நெறிந்து போன நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஓ ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. நேரிந்தி போன இந்த நாணலை இன்றும் முறியாதவர், நேரிந்தி போன இந்த நாணலை இன்றும் முறியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் இன்றும் அணையாதவர், என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து ஓ பாராட்டும் தெய்வமே. ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை. மீண்டும் சொல்வோம். ஆராதனை, முழு பலத்தோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி. தேங்க்யூ ஆராதனை ஆராதனை. நெருக்கப்பட்டும் நான் ஓடிக்கப்பட்டும் மனம் முறிவாடை வாதில்லை, துன்பப்பட்டும் துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மாடிந்து போவதில்லை, நெருக்கப்பட்டும் நான் ஓடுக்கப்பட்டும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் நான் மாடிந்து போவதில்லை, என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து தெய்வமே, என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை
ஆராதனை ஆராதனை மீண்டு சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 கர்த்தரை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு அற்புதமான பாதைகள். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு அற்புதமானது. ஒவ்வொரு நாளும் அவர் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்குள்ளே நம்மை வைத்து, ஒவ்வொரு நாளும் ஆமென் சட்டையின் நிழலிலே மறைத்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்த, அந்த ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோமே. நல்ல கையை தட்டி உற்சாகமாய் இயேசுவே துதி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவே துதி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உமக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் நல்லவர்னு சொல்லுங்க. போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டே, எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டே, எனக்கா ஒரு சில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. எனக்கா ஒரு சில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. எந்தன் தேவையெல்லாம் அறிந்து வாசல்களை திறந்து, ஓ எந்தன் தேவையெல்லாம் அறிந்து வாசல்களை திறந்து, எல்லாம் நிறைவா எல்லாம் நிறைவா எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, நல்லவரே. நன்றி ராஜா. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மை உள்ளவர், ஒரு நாள் மறவாரே. இயேசு உண்மை உள்ளவர். சொல்லுங்க, இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் நீர் என்னை தாங்கினீர், இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே,
நல்லவரே, அவர் என்றுமே போதுமான. இயேசு நல்லவர்னு சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில இயேசு நல்லவரா இருந்திருக்கிறாரா? கடந்த நாட்கள் முழுவதும் உங்கள் வாழ்விலே இயேசு நல்லவரா இருந்திருக்கிறாரா? அவர் எனக்கு நல்லவராய் இருந்தால், நல்லவராய் இருந்தார் என்று நினைப்பீர்கள் என்றால் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். இயேசு நல்லவர், எந்த இயேசு நல்லவர். Glory, hallelujah, hallelujah, hallelujah. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நீ நல்லவராய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி நம்ம பாட அவசியமா இருக்கிறது. நன்மை செய்த ஆண்டவரை முழு இருதயத்தோட பாடி துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, thank you. எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறோம் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு சொல்ல போறீங்க. அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள் உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆறு சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, ஆறு சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. நல்ல கைத்தட்டி பாடுங்க, நல்ல விடுதலையோடு. புகழ்கிறே, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆஹா, ஆனந்த களிப்புள்ள மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். தேவானே தேவானே நீர் என் தேவன், தேடுவே ஆர்வமுடன். தேவானே நீர் என் தேவன், தேடுவே ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே, மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே, வல்லமை காண்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஓஹோ, ஆனந்த எஸ் எஸ் போற்றி புகழ்கிறே. சொல்லுங்க, ஆனந்த களிப்புள்ள நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கோருவே. நீர்தானே துணையானீர், நிழலில் களி கோருவே. உறுதியாய் பற்றிக்கொண்டே வாழக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக்கொண்டே வாழக்கரம் தாங்குதையா, வாழக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள் உதடுகளா போற்றி புகழ்கிறே.
தேவனே நீர் என் தேவன் தேடு ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன் தேடு ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே உன் வல்லமை காண்கிறே. மகிமை வாஞ்சிக்கிறே வல்லமை காண்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. சொல்லுங்க மர்களா, ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே. திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறே. தெய்வமே புகழ்கிறே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஓ வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. பாடலாமா? என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க ஓ வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோம் ஓம் சேத்தம். ஓ செவிகளை திறந்து விட்டே செய்வோம் ஓம் சேத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. சொல்லுங்க பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. ஹல்லேலூயா வாழ்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. உயர்த்தப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி நாமம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி. அவர் ஒருவர் மட்டுமே ஆராதனைக்கு உரியவர். அவர் ஒருவர் மட்டுமே புகழப்படத்தக்கவர். அவர் ஒருவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும். அவரைத்தான் பணிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். தேவ சமூகத்தில் நாம் அந்த தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைத்தது பாக்கியமே என்று எண்ணுவீர்களானால் உண்மையிலே கர்த்தரை ஆராதித்து தான் ஆக வேண்டும். அவரை உயர்த்தித்தான் ஆக வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. துணையாளரே 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 துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஓ கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே 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 வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஆக்கி ஆற்றலை தந்திடுவார். சேர்ந்து சொல்வோம் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். ஜீவனை தந்தார், சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், கிருபையை கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு முழு இருதயத்தோட நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் வேத வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வரலாம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்பு இருந்தது போல நான் அவர்களை கட்டுவித்து போதும் அவர்களை நான் கட்டுவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களை சிறையிருப்பில் இருந்து திருப்பி முன்பு இருந்தது போல நான் அவர்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சிறையிருப்பு திருப்பப்பட்டு விட்டது. கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். பலவிதமான ஆவிகள், அடிமைத்தனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை தாழ்த்தி மேலே வர முடியாதபடி அநேக போராட்டங்களுக்குள் இருந்தபோது அந்த ஆவிகளை எல்லாம் எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அதில் ஒன்று அடிமைத்தனத்தின் ஆவி. இஸ்ரவேலர்கள் 70 ஆண்டுகள் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே, சிறையிருப்புக்குள்ளே கர்த்தர் அவர்களை அனுமதித்து விட்டார். கர்த்தரை விட்டு விலகி போனபடியினாலே, கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தபடியினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அந்த சிறையிருப்பின் காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கிவிட்டது. அந்த குறிக்கப்பட்ட காலங்கள் முடிந்த பிற்பாடு தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி? முன்பு இருந்தது போல உங்களை நான் கட்டுவேன். அல்லேலூயா. அப்போ முன்பு இருந்தது போல ஒரு காலத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்த காலத்தில், தேவன் அவர்களுக்கு நன்மை செய்திருந்த காலத்தில் நன்றாயிருந்தார்கள். வாழ்க்கை உயர்ந்திருந்தது, மேன்மை அடைந்தார்கள், பல நிலைகளில் வாழ்வில உயர்த்தப்பட்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், கர்த்தரை விட்டு விலகி போகிற தன்மை அவர்களுடைய வாழ்க்கையில உடைவுகளை ஏற்படுத்தி விட்டது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு உடைக்கப்பட்டு விட்டது. தேவன் மனிதனோடு பேச முடியாதபடி கர்த்தருடைய முகத்திற்கு விலகி ஜனங்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். நன்றாயிருந்தவர்கள் தான், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் தான். ஆனால் இப்போ அதை அனுபவிக்க முடியல. தேவனோடு உறவாடினவர்கள் தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் தான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் தான். ஆனால் இப்போ முடியல. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு உடைவு வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு இருக்கிற மனுஷன் உடைக்கப்படுவதற்கான காரணம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆதாம் தேவனோடு நெருங்கினவன், தேவ சத்தத்தை கேட்கிறவன், தேவ சாயலை உடையவன், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவன். ஆனால் கீழ்ப்படியாமை எப்பொழுது வந்ததோ அப்பொழுது வாழ்க்கை உடைக்கப்பட்டு விட்டது. அவரை தரிசிக்க முடியல, அவரை பார்க்க முடியல, அவரோடு பேச முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. அவர் வைத்த ஸ்தானத்தை விட்டு, அவர் வைத்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டு அவர்கள் வெளியிலே தவிக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நன்றாயிருந்தவர்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை வந்த பொழுது ஒரு உடைவு அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறையிருப்பு அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது. ஒரு தருணம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து பார்க்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற அந்த நிலை என்ன? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். என்ன சொல்லுகிறான்? நான் பாவம் செய்தேன், அதனால நான் பயந்தேன். ஆனால் இப்போ தோட்டத்துக்கு பின்னால் ஒளிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உங்களை பார்க்க முடியல, உங்கள் முகத்தை என்னால் தரிசிக்க முடியல. ஒரு தருணம் ஆண்டவருக்கு தெரியும், ஆதாம் எனக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆகவே ஒரு தருணத்தை கொடுப்போம் என்று மீண்டும் ஒரு தருணத்தை அவனுக்கு கொடுத்த போது அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனக்கு தெரியாது, நீர் தந்த மனைவி. அந்த அம்மாட்ட கேட்டா, எனக்கு தெரியாது, சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது என்று ஒருவர் மேல் ஒருவர் குற்றத்தை சுமத்தி கொண்டு தேவனோடு உள்ள உறவை துண்டித்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஒரு அனனியா சபீராள் தேவனுடைய காரியங்களிலே உண்மையற்றவர்களாய் இருந்த பொழுது அந்நாட்களில் தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தங்களுக்குரிய பங்கிலே மொத்தமும் அப்படியே கொண்டு வராம ஒரு பங்கை தங்களுக்கென்று மறைத்து வைத்து விட்டு மீதியில் சிலவற்றை கொண்டு வரும் பொழுது தேவனுடைய மனுஷன் கேட்கிறான், இவ்வளவுதானா நீங்கள் விற்றது என்று கேட்டபொழுது முழு பொய்யை முழுமையாய் சொன்னார்கள். ஆம் என்று உடைக்கப்பட்டு விட்டார்கள்.
எங்களுக்கும் தேவை இருக்கிறது, கொஞ்சம் போல நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் தப்பித்திருக்கலாம். ஆனால் அவர்களும் வாழ்க்கையில் நிலையானவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனோடு உள்ள உறவு உடைக்கப்பட்டது. கவனிங்கள், ஒரு கேயாசி நாகமான் அநேக வித நன்மைகளை தனக்கு சுகமுண்டாகும் பொழுது அந்த சுகத்தை அனுபவித்ததற்கு பின்னால தீர்க்கதரிசிக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய வீட்டில் இருந்து திரளான வெகுமதிகளை, காணிக்கைகளை, விலையேறப்பட்டவைகளை எடுத்து கொண்டு வருகிறான். ஆனால் தேவனுடைய மனிதன் அந்த காணிக்கையை வாங்கவில்லை. உமக்கு நான் கொண்டு வந்தேன், இவ்வளவு தூரம் நான் சுமந்துட்டு வந்தேன், இதை கொஞ்சம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த தேவ மனிதன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என்ன நடக்குது? இதை கேட்ட கேயாசி, அருமையானவர்களே, வேண்டான்னு எதுக்கு சொல்லணும், அதை வாங்கி என்கிட்டையாவது கொடுத்துருக்கலாமா? இல்லைன்னா என்னுடைய அசிஸ்டன்ட் இருக்கிறாரு, உடன் ஊழியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் உமக்கு பின்னால் எப்பவும் பணிவிட செய்கிறேனே, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எனக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம்லன்னு அவன் மனசுக்குள்ள அப்படியே ஒரு எண்ணம். இன்னைக்கு விடப்படாது, எப்படியாவது இதை என்ன செய்யணும், வாங்கியே ஆகணும்னு சொல்லி அவனை பின்தொடர்ந்து அவன் கொண்டு வந்த வெகுமதிகளை வாங்கினான். தீர்க்கதரிசி கேட்கிறார், இவ்வளவு நேரம் எங்கே போனாய்? அவருக்கு தெரியும் அல்லவா, இவன் கூட இருக்கிறவனை தெரியாதா? இவ்வளவு நேரம் எங்கே போனாய் என்று கேட்டதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எங்கேயுமே போகலையே. நம்ம சொல்கிற மாதிரி தான், எங்கேயுமே போகலையே, இங்கத்தானே இருந்தேன். அப்படியானால் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த குஷ்டரோகம் ஒன்னை பிடிக்கும் என்று சொன்னார். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் பாருங்கள். அப்போ தேவனோடு இருக்கிற மனிதன் தேவனை விட்டு விலகி போய் வாழ்ந்திருந்தவன் உடைக்கப்பட்டிருக்கிறான். கீழ்ப்படியாமையில் உடைக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையற்றவனாய் இருந்த பொழுது உடைக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். பொருளாசையினாலே உடைக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு தருணம், ஒரு சான்ஸ் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மீட்கப்படவில்லை. கவனிங்க, பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் தேவனோடு உள்ள உறவு உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலர்கள் பல நேரங்களில் கர்த்தரை விட்டு விலகி போனவர்களாய் இருந்தும், அவர்கள் பாவம் செய்தவர்களாய் இருந்தும், ஆண்டவரிடத்தில் அவர்கள் திரும்புகின்ற, கெஞ்சுகின்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பரவாயில்லப்பா, நான் உன்னை முன்பு இருந்தது போல கட்டுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது, முன்பு இருந்தது போல நீங்கள் கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருந்த பயம் உங்களை விட்டு ஓடி போய்விட்டது. உங்களுக்குள்ளே இருந்த தடை உங்களை விட்டு போய்விட்டது. உங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருவின் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உங்களை விட்டு விலகி போய்விட்டது. தடுத்தவன், உங்களை அழிக்க நினைத்தவன் அழிந்து போய்விட்டான். அழிக்க நினைத்தவன் அழிந்து போய்விட்டான். தடுக்க நினைத்தவன் தடைகளை, அருமையானவர்களை, இனிமேல் உங்களுக்கு எதிராக வர முடியாதபடி போய்விட்டான். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்கிட்ட வந்ததுனால, உணர்வடைஞ்சதுனால, என் சமூகத்தில் வந்ததுனால நான் உன்னை முன்பு இருந்தது போல. இந்த காலையில் சபைக்கு ஆண்டவர் திக்கமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ முன்பு இருந்தது போல நான் உன்னை கட்டுகிற காலங்கள், கட்டுகிற நாட்கள் இதோ உனக்கு சமீபித்திருக்கிறது. நீங்க சொல்லலாம், ஒருவேளை ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒரு காலத்தில் எங்கள் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் எங்கள் வாழ்க்கை நிலைமை என்ன தெரியுமா? ஊரே சொல்லும், ஊரே சொல்லும், நாங்கள் அப்படித்தாயா இருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எப்படித்தான் இந்த நிலைமைக்கு வந்தோன்னு தெரியல, நாங்கள் ஏன் இப்படி தள்ளப்பட்டோன்னு தெரியல. பரவாயில்லை, பரவாயில்லை, நீங்கள் கர்த்தரை தேடி வந்துட்டீங்கல்ல, நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, கர்த்தரை தெய்வமாக நீங்கள் கொண்டவர்கள் அல்லவா, நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு சொல்றாரு, முன்பு இருந்தது போல மறுபடியும் உன்னை கட்டி எழுப்ப போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்பவும் ஒரு வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். திரும்பவும் ஒரு மகிழ்ச்சியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். திரும்பவும் ஒரு கட்டப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு யாரை திரும்பவும் கட்டுவார் என்று ஒரு 3 காரியத்தை நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். யாருக்கு, யாரை
முன்பு இருந்தது போல நான் உன்னை கட்டுவேன், நீ திரும்பவும் கட்டுப்படுவாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை யாருக்கு சொந்தமாகும்? இல்லாவிட்டால் யாருக்கு அது நடக்கும்? இந்த வேதத்தை நீங்கள் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாய் எந்த வாக்கு தத்தத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். எந்த வார்த்தையும் மேலோட்டமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா வார்த்தைகளும் இதை செய்கிறவர்களுக்கு இதை கொடுப்பேன் என்று தான் சொல்லுவார், இதை செய்கிறவர்களுக்கு இதை தருவேன் என்று தான் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் மேலோட்டமாக எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு பிடித்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி கொள்கிறோம். நமக்கு பிடித்தமான வார்த்தை இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் விட்டு விடுவோம். அந்த நடுவில் இருக்கும் அதை மட்டும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. அப்படின்னா யாருக்கு சொன்னார், எதற்கு சொன்னார், எப்படி சொன்னார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம அந்த வசனத்தின் நடுப்பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். இல்லை, எப்போல்லாம் ஆண்டவர் இதை செய்வேன் இதை தருவேங்கிறார்னா அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ சில நிபந்தனை, சில வார்த்தை இருக்கும். என்ன ஆமென்? அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறிவிடும். சரி, வேகமா இந்த 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாமா? முதலாவது லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை படியுங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. நல்ல கவனிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கேட்கிறான். இந்த பகுதி நமக்கு தெரியும் தானே, இளையகுமாரரின் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இங்கே படிக்கிறோம், அவன் தன் தகப்பனை விட்டு வெளியே போய்விட்டான். தகப்பன் வீட்டில் இருக்க முடியாமல், தகப்பனுடைய அன்பிற்குள்ளே வாழ முடியாமல், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல், உலகம் என்னை இழுக்கிறது, நண்பர்கள் என்னை இழுக்கிறார்கள், சமுதாயம் என்னை இழுக்கிறது என்று அவன் போகிறான். நல்ல கவனிங்க, எப்பவுமே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? இந்த உலகம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, இழுத்துக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அவனை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்கிறது. அவன் தன்னுடைய வீட்டில் இருந்து தனக்குண்டான ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் போகிறான் தூர தேசத்திற்கு. நல்ல ஒரு அருமையான ஓமையை சொல்லி கொடுக்கிறாரு. தூர தேசத்திற்கு போய்விடுகிறான். அங்கே நாட்களை செலவழிக்கிறான், காலங்களை செலவழிக்கிறான். அவன் இப்படி நினைக்கிறான், அப்பா லைஃப்னா இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட நான் இப்படி இருந்ததில்லையே. என்ன பாருங்க, நண்பர்கள் அவனை உசுப்பு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பாரு பாரு, உங்கள் சொத்தெல்லாம் வாங்கிட்டியா, நான் பணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கியா, வா செலவு பண்ணுவோம், எல்லாம் நல்லா அனுபவிப்பா, இது அனுபவிக்கிற வயசு, இந்த வயசில் அனுபவிக்காம எப்போ அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பான். ஒருவேளை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு அனுபவித்தவன் எல்லாம் இவனை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். இவனுடைய வாழ்க்கை நிலைமை பாருங்கள், தனித்து விடப்பட்ட ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு காரியம். ஐயோ, எல்லாரும் போயிட்டானே, பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருந்தான், இப்போ என்கிட்ட பணம் இல்லை, எல்லாரும் போயிட்டானே, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட பன்றிகளோடு என்ன செய்கிறான், சண்டை போடுறான். கேவலமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ அவனுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னா, அவன் உணர்வடைகிறான். அல்லேலூயா. என்ன உணர்வு? அவன் சொல்லுகிறானா, ஆண்டவரே, நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். இப்போ இவனுக்குள்ள என்ன உணர்வுன்னா, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அப்பாவை விட்டு நம்ம வெளியே வந்ததே தப்பு தான், அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம பக்கமாக வாங்கிட்டு வந்தது தப்பு தான், இதை ஆண்டவர் கூட மன்னிக்க மாட்டாரு. சோதரம், எங்கள் அப்பா எப்படி மன்னிப்பாரு? அப்போ அவன் சொல்லுகிறான், பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தவறை குறித்த உணர்வு இருக்கிறதோ அப்போ அவங்களுக்கு மீட்பு இருக்கும். அல்லேலூயா. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு இருக்கிறது. சிலருக்கு உணர்வே இருக்காது.
உணர்வு இருக்காது. உணர்வு இருக்காதுன்னா அதை கையில் நுள்ளி பார்த்தா உணர்வுக்கா பாருங்க, அப்படி இல்லை. அது இருக்கும், அது இருக்கும். இது பேசப்படுகிற வார்த்தை. என்னதான் சத்தியம் கேட்டாலும், என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் வாழ்க்கையில் கண்டுகிடவே மாட்டாங்க பாருங்க. அது எனக்கு தெரியாததா அவர் பேச போயிடறாங்க. நமக்கு தெரிஞ்சதானே. எல்லாரும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிப்பாங்க. நான் ரிவல்ஸ்லேயே படிச்சிருக்கிறேன். வெளிப்படுத்தல்ல இருந்து ஆதியாகம் வரைக்கும் போயிருக்கிறேன். எனக்கு தெரியாததா அப்படின்னு கூட சிலர் நினைப்பாங்க. கவனிங்க, என்னைக்குமே ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசுறாருன்னா அந்த மனிதனுக்குள்ள ஒரு உணர்வு வருது பாருங்க, அப்போ வாழ்க்கை ஆசீர்வாதமா வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் அறியாம வந்துட்டேனே, கடைசியில் கேடுகட்ட இந்த நண்பர்களோடு நான் சேர்ந்து வந்துட்டேனப்பா, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டானே. கவனிங்கள், அந்த உணர்வு இப்ப சொல்றான், என்ன ஒரு பிள்ளையா ஏத்துக்கிடணும்னு நான் நினைக்கல, என்ன ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கிட்டாலே போதும். என்ன உணர்வு தெரியுமா? நான் திரும்பவும் என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். அல்லேலூயா. நான் வேற எங்கேயோ போவேங்கிறது இல்லை, இன்னொரு அப்பா வீட்டுக்கு போவேன் என்பது அவனுக்கு தெரியும். எங்க அப்பா ஏற்றுக்கொள்ளாமல் எந்த அப்பாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ போய் சேர வேண்டியது எங்க தான்? என் அப்பா கிட்ட தான் நான் போகணும். வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் நினைக்கின்ற சில காரியம் இப்படித்தான் இருக்கிறது. உணர்வு உண்டாகும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் கட்டுவாராம். ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், நான் பசியாயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டேன், எனக்கு இடம் கொடுத்து விடுங்கள், இந்த வீட்டில் ஒரு செர்வெண்ட்டாக நான் இருக்கிறேன் ஐயா. ஆடு மேய்க்கணுமா, மாடு மேய்க்கணுமா, தோத்திரம், வீட்டை பெருக்கணுமா, என்ன வேணாலும் நான் செய்கிறேன் ஐயா. தோத்திரம். எஜமானின் பிள்ளையாக இருந்தவன் இப்பொழுது ஒரு வேலைக்காரனாக கேட்குறார். அப்பாவுக்கு மனசு கேட்குமா? அப்பாவுக்கு மனசு கேட்குமா? அப்பாவுக்கு மனசு கேட்குமா? நல்ல அப்பாவாக இருந்தா மனசு கேட்காது. என்னதான் இருந்தாலும் பிள்ளை தான், சர்வெண்ட் தான். அல்லேலூயா. வேலைக்காரன் தான். ஸ்தோத்திரம். பிள்ளை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம வாழ்க்கை, நம்ம பிள்ளைங்க எத்தனை தப்பு பண்ணாலும், கீழ்ப்படியாமல் இருந்தாலும், அந்த பிள்ளைகள் மேலே நம்ம பாசம் வச்சுருக்குமா இல்லையா? ஆமென். பாசம் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இருக்கு. ஸ்தோத்திரம். என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டோம். இவன் பக்கத்து வீட்டில் 10 மாங்காவை பறிச்சுட்டு தான் வந்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பை நிறைய போட்டு பைய சுக்குன்னு அப்படி இருக்கும், பை நிறைய இருக்கும். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் பார்த்தேன் உங்கள் பையன்தான் 10 மாங்காவை பறிச்சுட்டு வந்துட்டான். இந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் பையன் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான். நமக்கு தெரியும் நம்ம பையன் பாக்கெட்டில் 10 இருக்குன்னு. ஆனாலும் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை அப்படிலாம். அது அப்போ. ஆனால் இப்போ அப்படிலாம் தப்ப முடியாது. எல்லா இடம் கேமரா வச்சுட்டாங்க. இப்போ தப்ப முடியாது. நம்ம பிள்ளையை விட்டு கொடுக்குறோமா ஏதாவது விஷயத்தில்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு மார்க் வராது. கேட்பாங்க, உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு? ஆர்வமாக கேட்பாங்க. ஏதோ நம்ம நிறைய மார்க் வாங்கின மாதிரி. எவ்வளவு கிடச்சிருக்கு? அப்போது எவ்வளவு தான் கிடச்சிருக்கு, நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். அம்மாவுக்கு தான் தெரியும் அவன் எல்லா எக்ஸாம்லேயும் வாங்கினது 0ன்னு. ஆனால் சொல்லுவாங்க, அவன் நல்லா படிப்பான், என்னமோ தெரியல. திருத்தினவங்க எப்படி திருத்தினாங்களோ தெரியல. நம்ம பிள்ளை என்னைக்கா விட்டு கொடுத்துருக்கோமா? இல்லை. நம்ம இப்படி தான் சொல்லுவோம், திருத்தினவங்க எப்படி திருத்தினாங்களோ தெரியல, என் பிள்ளைக்கு என்ன செய்யலை, மார்க் வரல. ஆனால் அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், இவன் ஒரு நாள் கூட புஸ்தகம் எடுத்து படித்தது கிடையாது. ஆனால் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அப்பா தான். எவ்வளவு சுவாரஸ்யமாக ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா தாங்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒழுங்கா அப்பா வீட்டுக்கு வந்துடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வீட்டுக்கு வந்துடணும். அப்பாட்ட நன்மை இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போனால் செர்வெண்டாக தான் இருக்கணும். ஆனால் அப்பா வீட்டுக்கு வந்தால் பிள்ளையாக இருக்கலாம். அது எப்படி எடுத்துடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் எதையோ ஒன்று வச்சு தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நிறைய விஷயம் நமக்கு புரியும், ஆனால் புரியாத மாதிரி நடிப்போம். நல்லா புரியும், என்னை விட நல்லா புரியும் உங்களுக்கு. கவனிங்க, தகப்பனிடத்தில் சொல்லுகிறான், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், உணர்வு. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தன் குற்றங்களை குறித்த உணர்வு வருகிறதோ அவன் திரும்பவும் கட்டப்படுகிறான்.
காணப்படாமல் போனான், அவன் திரும்பவும் காணப்பட்டான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு இருக்கிற உரிமை என்ன, அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் என்ன, அந்த வீட்டில் இருக்கிற ஆராதனை என்ன, அந்த வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சி என்ன? இந்த காலவெளியில் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் முன்பு இருந்தது போல திரும்பவும் உன்னை நான் கட்டி எழுப்ப போகிறேன். யார? உணர்வு உள்ளவர்களை. ஹல்லேலூயா. உணர்வடைந்தவர்களுக்கு சொல்லுகிறார், முன்பு இருந்தது போல நான் திரும்பவும் கட்டுவேன். இரண்டாவது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் படியுங்கள். ரூத் 1, 16, 17, 18. சீக்கிரமாய். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஆமென். இன்னும் ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பி கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் அவள் மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. நகோமியினுடைய மருமக்கள் 2 பேரும் பேசுற ஒரு கான்வர்சேஷன் தான் இங்க நம்ம படிக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, பிள்ளையை இழந்து விட்டார்கள், மருமக்கள் இருக்கிறார்கள். இந்த நகோமி சொல்லுகிறார்கள், இளமையதிலே விதவையாகி விட்டீர்கள், இனிமே ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு எங்கள் வீட்டில் வேற பிள்ளையும் இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் உங்கள் இஷ்டம் போல நீங்கள் போயிடலாம், ஒரு வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாள். 3 முறை சொல்லுகிறாள், திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ அப்படின்னு சொல்லுவான். 3 தடவை சொல்றாங்க, வேண்டாம் நீங்க போயிருங்க, வேண்டாம் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுகிறாள். ஆனாலும் இந்த ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனா வேதம் சொல்லுகிறது, ரூத்தோ அவள் மன உறுதியாய் இருந்தாளாம். எப்படி மன உறுதி? நான் போகவே மாட்டேன், உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன், எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மாமி. மாமி, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். எந்த மருமகள் இப்படி சொல்லுகிறாள்? மாமி, நீ என் கூடவே இருக்கணும் மாமி, சாகும் வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம் மாமி. தோத்துரும். அலைன்ஸு பார்க்கும்போதே கேட்குறாங்க, மாமியார் உயிரோடு இருக்காங்களா? இருக்கிறார்கள். என்ன வயது இருக்கும்? கல்யாணம் பண்ண போகிற உனக்கு பொண்ணை தானே கொடுக்க போகிறாங்க, பையனை தானே கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மாமியாருக்கு வயசு என்ன இருக்குன்னு அது என்ன கேள்வி? ஒரு 80 இருக்குமா? இவங்க என்னன்னா 80னா எப்படி ஒரு 3 வருஷத்தில் கிளவி செத்துரும். அப்புறம் என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, சுதந்திரமாக வாழலாம். அப்படி நினைக்கிற வீட்டில் தான் 103, 104, 105 அடித்து போயிட்டே இருக்காது பாட்டுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு படிக்கிறோம், வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த மருமகள் சொல்லுகிறாள், நான் சின்ன பிள்ளை தான், எனக்கு வாழ்க்கை இல்லை தான், நான் இழந்துட்டேன் தான், ஆனால் நானாக போக விரும்பலை, எனக்கு உங்களை விட்டு போக விருப்பம் இல்லை. எப்படி எங்கள் மாமியாரை விட்டு போக முடியும்? நான் கூடவே இருப்பேன். இல்லைம்மா, சின்ன வயசுமா, வாழ்க்கை இருக்குமா, எப்படியாவது போமா. போக முடியாது. அவள் போக முடியாது என்பது மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு திரும்ப அவள் எதையும் சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க. 2வது சொல்லட்டுமா? அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில அவள் திரும்பவும் கட்டப்பட்டு அவள் வாழ்க்கை சுகமாய் இருந்தது, அவளுடைய சுகவாழ்வு துளிர்த்தது என்று எழுதியிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவள் உறுதியாய் நின்றாள். யாரை திரும்ப கட்டுவாரு? யாருக்கு ஆண்டவர் திரும்பவும் கட்டுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார்னா, மன உறுதியாய் இருக்கிறவர்கள், உறுதியாய் நிற்கிறவர்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆமென். நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ தான், ஆனால் அந்த இஸ்ரவேலின் தேவன் உங்கள் தேவன் தான், இனிமே என் தேவன்.
நான் போக மாட்டேன். நான் சொல்றேன், ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற உறுதியான அனுபவங்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், அருமையானவர்களே, ஆண்டவரோட நிற்பேன்கிற உறுதி உங்க மனசுல இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமா சொல்லுறாரு, முன்பு இருந்தது போல உன்னை நான் கட்டுவேன். இன்னைக்கு வாழ்க்கை உடைஞ்சு கிடக்கலாம், இன்னைக்கு வாழ்க்கை சீர்குலைந்து கிடக்கலாம், இன்னைக்கு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்குறாரு, ஒரு இடத்தை உருவாக்குறாரு, ஒரு நபரை உருவாக்குறாரு, ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு, ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாரு. என்னை விட்டு போக முடியாது என்று மன உறுதியாயிருக்கிற இவளுக்கு ஏதாகிலும் ஒன்று நடக்க வேண்டும் என்று இந்த நகோமி நினைத்ததை விட கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நினைத்தார். ஸ்தோத்திரம். வழிகளை வாய்க்க பண்ணினார், சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தாள். அந்த மன உறுதி தான் அவளுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பினது. சுகவாழ்வு துளிர்த்தது. முன்பு இருந்தது போல நான் திரும்பவும் கட்டுவேன். உணர்வடைந்தவர்களின் வாழ்க்கையில் அது நடக்கும். உறுதியாய் நிற்கிறவர்களின் வாழ்க்கையில் அது நடக்கும். யோபின் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை. எவ்வளவு மன உறுதி பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா! அந்த மன உறுதி தான் அவளுடைய வாழ்க்கைகளை திரும்பவும் கட்டி எழுப்பினது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா! அது நடந்ததா? யோபியினுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பி அந்த ஜனத்திற்கு முன்பதாக தலை நிமிர வைத்தாரே, அந்த ஜனத்திற்கு முன்பாய் தலை உயர வைத்தாரே. நான் சொல்லுகிறேன், உறுதியாய் நின்றால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். நம்பர் 3, மூன்றாவது சங்கீதம் 18வது சங்கீதம் 23வது வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 18:23 வாசியுங்கள், பார்க்கலாம். நான் அவருக்கு முன்பாக மன உறுதியாய், ஆமென், மன உண்மையாய் நான் நடந்தேன். ஆமென். தாவீது சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக நடந்தேன். ஆகையால் அடுத்து சொல்வார், தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் இருந்தேன். நல்லா கவனிங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையில மறுபடியும் கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கிறார். அதனால சொல்றார் கீழே, ஆகையால் நான் உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால ஆகையால் எனக்கு அவர் பலன் அளித்தார். 2, என் இருளை அவர் வெளிச்சமாக்கினார். 3, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்திலே என்னை நிறுத்தினார். 4, என்னை அவர் பெரியவனாக்கினார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றினது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மன உண்மை உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா! நான் முன்பு இருந்தது போல உன்னை திரும்பவும் கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றாருனா யாருக்கு? உண்மை உள்ளவனுக்கு. உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. உண்மை உள்ள மனிதனுக்கு நன்மை உண்டு. உண்மை உள்ள மனிதனுக்கு உயர்வு உண்டு. உண்மை உள்ள மனிதனுக்கு சகல காரியத்திலும் ஜெயம் உண்டு. ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறோமா? தானியேல் ஜெபிக்கிறதில் உண்மையாக இருந்தான். ஸ்தோத்திரம். தாவீது கொடுக்கிறதில் உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கென்று கொடுக்கிறதில் உண்மையா இருக்கிறோமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை வஞ்சித்து வச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்குரியது, உங்களுக்கு உரியது. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் உங்க வாழ்க்கையிலே உங்களை கட்டி எழுப்பும். அதுதான் உங்க வாழ்க்கையின் மேன்மையை கொண்டு வரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ எனக்கு பலன் அளித்தாருங்கிறாரு, வெளிச்சமாக்கினாருங்கிறாரு, என் கால்களை மான்களின் காலை போல ஆக்கினாருங்கிறாரு, என்ன பெரியவனா மாத்தினாங்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் உமக்கு முன்பாக மன உண்மை உள்ளவனாய் இருந்தேன். எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வாழ்க்கை முடிந்து போகிற நிலையில் இருந்த பொழுது அவன் சொல்லுகிறான், முடிந்து போன வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன். ஆமென். மீண்டும் 15 ஆண்டுகள் அவனுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்து கட்டி எழுப்பினார்.
உண்மை உள்ளவனாய் நடந்தேன். சுவர் பக்கமாய் திரும்பி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உள்ளவனாய் நடந்தேனே. அந்த உண்மை அவன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பினது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆமேன். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், நான் அவர்களை முன்பு இருந்தது போல கட்டுவேன். யார் உணர்வடைகிறார்களோ அவர்கள் திரும்பவும் கட்டப்படுவார்கள். யார் உறுதியாய் நிற்கிறார்களோ அவர்கள் திரும்பவும் கட்டப்படுவார்கள். யார் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் திரும்பவும் கட்டப்படுவார்கள். எளிமையில் இருப்போம். ஜெபத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை கட்டி எழுப்புவதற்கு நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, சரிப்படுத்த வேண்டிய விஷயத்தை, சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு கிருபை தாரும். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தீர்க்கமாய் உங்களோட பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் உங்களோட பேசுகிறார். நான் உன்னை முன்பு இருந்தது போல திரும்பவும் கட்டப்படுவாய், திரும்பவும் கட்டப்படுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இது நடக்கும், இது நடக்கும், பயப்படாது, இது நடக்கும், பயப்படாது, இது நடக்கும், கலங்காது, இது நடக்கும், கலங்காது. என் தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது, என் தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உறுதியாய் நில்லுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டியே. ஒரே ஒரு சரணம் மட்டும் கூட சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். உம்மை நம்பி, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டீ. சொல்லுங்க, உம்மை ஆஹா உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. உரிமையை எனக்கு தந்தீ, உரிமையை எனக்கு தந்தீ. ஓ உம்மை நம்பி. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் தேங்க்யூலா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமா முத்திரையா அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமா முத்திரையா அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே, இந்த அடிமைக்கு தந்தீரே. ஆஹா உம்மை நம்பி ஓ உறுதியா பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். திரும்பவும் முன்பு இருந்தது போல நான் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை உணர்வுள்ளவர்களுக்கு, உறுதியாய் நிற்கிறவர்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு அது நடக்கும், நடக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். தேவ கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபையுள்ள கரம் இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இவருடைய வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள், இவருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். எல்லா நன்மையும் பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் உடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடும். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.